ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Beehive. இன்னைக்கு டெம்பிள் அண்ட் பூஜா ரிலேட்டட் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தவங்க சிஸ்டர் மைதிலி நஞ்சப்பன் அப்படிங்கிறவங்க. சரி வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விளக்கேத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் லைட் த லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கற்பூரத்தை ஏத்து அப்படின்னு சொல்றதுக்கு லைட் த கேம்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். கேம்ஃபர்னா கற்பூரம். அந்த மாதிரி வத்தியை ஏத்து அப்படின்னு சொல்றதுக்கு லைட் த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இக்னைட் த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இக்னைட்னா பற்ற வைக்கிறது, நெருப்பு வச்சு பற்ற வைக்கிறது. அந்த மாதிரி அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எர்தன் லேம்ப் அப்படின்னு பேரு. அகல் விளக்கு ஏத்துன்னு சொல்றதுக்கு லைட் த எர்தன் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வத்தி எரிஞ்சதுக்கு அப்புறம் வத்தியை அணைப்போம் இல்லையா, அதை வந்து எப்படி சொல்லலாம்னா புட் அவுட் த இன்சென்ஸ் ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விளக்க பூ வச்சு கையமுத்து அப்படின்னு சொல்றதுக்கு புட் அவுட் த லேம்ப் வித் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், விளக்கு அலை பாயுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எப்படி சொல்லலாம்னா த லேம்ப் இஸ் ஃப்ளிக்கரிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மெழுகுவத்தி அலை பாய்ஞ்சதுன்னா அதை வந்து த கேண்டில் இஸ் ஃப்ளிக்கரிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அலை பாயும் போது ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஃபேன் ஆஃப்னு சொல்றதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் சொல்லலாம். இல்லை ஜன்னல் திறந்திருக்கு ஜன்னலை மூடுன்னு சொல்றதுக்கு ஷட் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், த ஆயில் லேம்ப் ஷுட் ஸ்டே லிட் த்ரூ அவுட் த பூஜா. அதாவது விளக்கு வந்து பூஜை முடிகிற வரைக்கும் எரியணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் லேம்ப்னா எண்ணெய் விளக்கு அப்படின்னு சொல்லலாம். சாமி விளக்குக்கு ஹோலி லேம்ப் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி திரிய எண்ணெயில நினைச்சு போட சொல்லுவாங்க. அந்த திரிய எண்ணெயில நன அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா சோக் த விக் இன் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். விக்னா திரி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், விளக்கு சிறுக எரியுது. அந்த விளக்கோட ஃப்ளேம் கம்மியா எரியும் இல்லையா, இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா த ஃப்ளேம் ஆஃப் த லேம்ப் இஸ் லோ. கொஞ்சம் கம்மியா எரியுதுன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா த ஃப்ளேம் ஆஃப் த லேம்ப் இஸ் லிட்டில் லோ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃப்ளேம் கம்மியா இருந்துச்சுன்னா திரிய தூண்டி விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ரெய்ஸ் த விக் ஸ்லைட்லி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ரெய்ஸ் த விக் அ லிட்டில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, விபூதிக்கு இங்கிலீஷ்ல சாக்ரட் ஆஷ் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி விபூதி வை குங்குமம் வை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அப்ளை இல்லைனா வேர், இந்த ரெண்டு வேர்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெத்தியில விபூதி வை, இதை எப்படி சொல்லலாம்னா அப்ளை சாக்ரட் ஆஷ் ஆன் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வேர் சாக்ரட் ஆஷ் ஆன் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி குங்குமம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கும்கும் அப்படின்னு சொல்லலாம். கும்கும் அப்படின்றது இந்தியன் வேர்டு தான். வெர்மிலியன் அதுவும் சொல்லலாம். வெர்மிலியன்னா என்னன்னா ஒன் ஆஃப் த ஷேட்ஸ் ஆஃப் ரெட், பிளட் ரெட் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வெர்மிலியன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ இதை குங்குமமை இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா அப்ளை குங்கும் ஆன் யுவர் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பேர் குங்கும் ஆன் யுவர் ஃபோர்ஹெட்னு சொல்லலாம். குங்கும்க்கு பதில் வெர்மிலியன் அப்படின்னு சொல்லலாம். அப்ளை வெர்மிலியன் ஆன் யுவர் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கல்யாணம் ஆனவங்களாம் வந்து வகுடு பிரியிற இடத்துல குங்குமம் வைப்பாங்க இல்லையா, இதை எப்படி சொல்லலாம்னா வேர் குங்கும் ஆர் வேர் வெர்மிலியன் வேர் யுவர் ஹேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மேரிட் விமன் வேர் வெர்மிலியன் ஆன் ஃபோர்ஹெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்யாணம் ஆன பெண்கள் நெத்தியில குங்குமம் வைப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே நீங்க வகுடு பிரியிற இடத்துல வைப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மேரிட் விமன் வேர் வெர்மிலியன் வேர் ஹேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ அப்ளை சாக்ரட் ஆஷ் ஆன் யுவர் ஃபோர்ஹெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் உனக்கு நெத்தியில விபூதி வச்சு விடுறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்க வீட்டில் சாம்பிராணி வாசனை வருது. சாம்பிராணிக்கு இங்கிலீஷ்ல ஃப்ராங்கின்சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்னா யுவர் ஹவுஸ் ஸ்மெல்ஸ் லைக் ஃப்ராங்கின்சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஹவுஸ் ஃபில்ட் வித் ஃப்ராங்கின்சென்ஸ் ஸ்மெல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க வீடு முழுக்க சாம்பிராணி வாசம் நிறைஞ்சிருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எங்க அம்மா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணுவாங்க. இது எப்படி சொல்லலாம்னா மை மாம் டஸ் பூஜா ஆன் எவ்ரி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பூஜா, இதுவும் இந்தியன் வேர்டு தான். இது பூஜான்னு சொல்லலாம், பூஜா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே இந்தியன் வேர்டு தான். அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல பூஜைக்கு பதிலாக யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், சாமிக்கு மலர் மாலை வாங்கிட்டு வா, இல்லை பூ மாலை வாங்கிட்டு வா. பூ மாலைக்கு இங்கிலீஷ்ல ஃப்ளவர் கார்லண்ட் அப்படின்னு பேரு. சாமிக்கு பூ மாலை வாங்கிட்டு வானா பை எ ஃப்ளவர் கார்லண்ட் ஃபார் த காட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து பெண் தெய்வமா இருந்தா காடஸ் அப்படின்னு சொல்லலாம். டெய்டிங்கிறது ரெண்டுத்துக்கும் காமன், ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம் பெண் தெய்வமாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சாமிக்கு எலுமிச்சை மாலை செலுத்தணும். இது எப்படி சொல்லலாம்னா வி ஆஃபர்ட் லெமன் கார்லண்ட் டு த காட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பூ மாலை சாத்தணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வி ஆஃபர்ட் ஃப்ளவர் கார்லண்ட் டு த காட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சாமிக்கு புடவை சாத்தினோம். இது எப்படி சொல்லலாம்னா வி ஆஃபர்ட் சாரி டு த காடஸ். பெண் தெய்வத்துக்கு தான் நம்ம புடவை சாத்துவோம் இல்லையா, அதனால தான் இங்கே காடஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். காடஸ்னா பெண் தெய்வம் அப்படின்னு அர்த்தம்.
நம்ம வந்து புடவை சாத்துறது, மாலை சாத்துறது, இந்த சாத்துறது அப்படின்றதுக்கு ஸ்பெசிஃபிக் வேர்டு இங்கிலீஷில் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆஃபர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பூக்கட்டு. பூக்கட்டுக்கு நம்ம ஸ்ட்ரிங் த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சாமிக்கு பூ கட்டிட்டு இருக்கேன். இது எப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் ஸ்ட்ரிங்கிங் த ஃப்ளவர்ஸ் ஃபார் த காட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பூஜைக்கு 2 முழம் பூ வாங்கிட்டு வா. முழத்துக்கு இங்கிலீஷில் கியூபிட் அப்படின்னு சொல்லுவோம். பூஜைக்கு 2 முழம் பூ வாங்கிட்டு வா. இதை எப்படி சொல்லலாம்னா buy 2 cubits of flower string for God அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா get 2 cubits of flower string for God அப்படின்னு சொல்லலாம். சாமிக்கு நல்ல வாசனை பூவா வாங்கிட்டு வா, இல்ல பூஜைக்கு நல்ல வாசனை பூவா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு buy a flower of good fragrance for God, இல்ல buy a flower of good fragrance for பூஜா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்க சாமி கும்பிட கோயிலுக்கு போனோம். இதை எப்படி சொல்லலாம்னா we went to the temple to pray அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா we went to pray in the temple அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு வருஷமும் நாங்க குலதெய்வம் கோயில்ல படையல் போடுவோம். குலதெய்வம்க்கு இங்கிலீஷ்ல ஃபேமிலி டெய்டி, படையல்னா நிறைய ஃபுட் ஐட்டம் வச்சு கடவுளுக்கு படைப்போம் இல்லையா. இதுக்கும் நம்ம ஆஃபர் ஃபுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இதை எப்படி சொல்லலாம்னா எவ்ரி இயர் we go to our family deity temple to offer food to our family deity அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சாமிக்கு நைவேத்தியம் பண்றது, அதுவும் ஃபுட் வச்சு படைக்கிறது தான், அதுக்கும் ஆஃபர் ஃபுட் தான் சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்னா ஆஃபர் ஃபுட் டு த காட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்க காது குத்து விழாவை கிடா வெட்டி கொண்டாடுவோம். இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பலி கொடுக்குறாங்களே, அதுக்கெல்லாம் அனிமல் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பேரு. கிடா வெட்டுறதுனா ஆடு வெட்டுறது இல்லையா, அதுக்கு வந்து கோட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா we celebrate ear piercing ceremony by sacrificing a goat அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க சாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பால் அபிஷேகம் பண்ணாங்க. நேர்த்தி கடன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சொல்லலாம்னா they anointed the god with milk as an act of gratitude, இல்லைனா they anointed the god with milk to give thanks அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பூசாரி அல்லது குருக்கள் சாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணாங்க. பூசாரிக்கு, குருக்கள் அண்ட் கோயில் ஐயர், இது மூணுத்துக்குமே நம்ம ப்ரீஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சொல்லலாம்னா the priest anointed the god with honey அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கியாச்சா? இது எப்படி கேட்கலாம்னா have you bought the things needed for anointment அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தீர்த்தம் வாங்கிக்கோங்க. இது எப்படி சொல்லலாம்னா டேக் ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். தீர்த்தத்துக்கு இங்கிலீஷ்ல ஹோலி வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகும்போது அங்க வந்து தண்ணி தெளிச்சுக்க வச்சிருப்பாங்களே, அதுக்கும் ஹோலி வாட்டர் அப்படின்னு தான் பேரு. இதுக்கு வந்து கம் அண்ட் கெட் ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், தீர்த்தம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், தீர்த்தம் குடிச்சிட்டு தலையில தடவிக்கோ. இதை ட்ரிங்க் ஹோலி வாட்டர் ஆர் டேக் ஹோலி வாட்டர் அண்ட் ரப் யோர் ஹேண்ட் ஆன் யோர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். தீர்த்தம் குடிச்சதுக்கு அப்புறம் கையை உதறாத. இது எப்படி சொல்லனா டோன்ட் ஷேக் யோர் ஹேண்ட் அவுட், இல்ல டோன்ட் ஷேக் அவுட் யோர் ஹேண்ட் ஆஃப்டர் டேக்கிங் ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். தீர்த்த குளத்துல கால்களை நனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு வந்து டிப் யோர் ஃபீட் இன் த டெம்பிள் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா டிப் யோர் ஃபீட் இன் த ஹோலி பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வந்து ஆறா இருக்கும், இல்லை ஏரியா இருக்கும், இல்லை கடலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா டிப் யோர் ஃபீட் இன் த ஹோலி வாட்டர் பாடி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குளத்து தண்ணியை தலையில தெளிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்ப்ரிங்கிள் ஹோலி வாட்டர் ஆன் யோர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பிரகதீஸ்வரர் கோயில் தென்னிந்தியாவிலே உயரமான கோபுரத்தை உடையது. இது எப்படி சொல்லனா பிரகதீஸ்வரர் டெம்பிள் ஹேஸ் த டாலஸ்ட் டெம்பிள் டவர் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். டெம்பிள் டவர்னா கோபுரம். நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கு இல்லையா, அதோட பேர் தான் பிரகதீஸ்வரர் டெம்பிள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் போலாம். தலைமை குருக்கள் தீபாராதனை காட்டினார். தலைமை குருக்களுக்கு இங்கிலீஷ்ல ஹெட் ப்ரீஸ்ட் அப்படின்னு பேரு. தீபாராதனைக்கு ஸ்பெசிஃபிக் இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. நம்ம இந்தியன் வேர்டு ஆர்டி, அதை தான் வந்து தீபாராதனைக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம ஆரத்தின் தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா த ஹெட் ப்ரீஸ்ட் டிட் த ஆர்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தீபாராதனை காமி அப்படின்னு சொல்றதுக்கு டு த ஆர்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சாமி ஊர்வலம் ஆரம்பிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். இது எப்படி சொல்லலாம்னா we are waiting for the procession of God to start அப்படின்னு சொல்லலாம். procession அப்படின்னா ஊர்வலம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், விநாயகர் ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தியின் 7ஆம் நாளில் நடைபெறும். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா the procession of Ganesha takes place on the 7th day of Ganesh Puja அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், Ganesh statues or idols will be immersed in the ocean or other water bodies on the 7th day of Ganesh Puja. இதோட மீனிங்
விநாயகர் சதுர்த்தியின் 7ஆம் நாளில் விநாயகர் சிலைகள் கடலிலோ அல்லது பிற நீர்நிலைகளிலோ மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மை ஃபாதர் ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் டே வித் டிவோஷனல் சாங்ஸ். டிவோஷனல் சாங்ஸ்னா பக்தி பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் என்னோட அப்பா அவரோட நாளை பக்தி பாடல்களோட ஆரம்பிப்பார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், we play or listen to devotional songs at the beginning of any journey. இதோட மீனிங் நாங்கள் எந்த ஒரு பயணத்தோட தொடக்கத்திலையும் பக்தி பாடல்கள் கேட்போம் இல்லைனா லிசன் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு கிருஷ்ண பக்தை. பக்தன் அல்லது பக்தை, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இங்கிலீஷ் வேர்ட் devotee. இந்தியன் இங்கிலீஷில் இதை டிவோட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் அ devotee ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. இப்போ நீங்கள் முருக பக்தை இல்லை முருக பக்தன்னா ஐ எம் அ devotee ஆஃப் லார்ட் முருகா அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கோவிலை சுற்றி வா. இதை எப்படி சொல்லலாம்னா சர்க்கம் ஆம்பிலேட் த டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சர்க்கம் ஆம்பிலேட் த சாங்டம் சாங்டோரம் அப்படின்னு சொல்லலாம். சர்க்கம் ஆம்பிலேட்னா சுற்றி வர்றது, சாங்டம் சாங்டோரம்னா நம்ம கோவில்களில் மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, கருவறை அப்படின்னு கூட சொல்லுவோம். அதை தான் இங்கிலீஷில் சாங்டம் சாங்டோரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கும் சர்க்கம் ஆம்பிலேட் த ஆம்பிலேட்டரி பாத் அப்படின்னு சொல்லலாம். ஆம்பிலேட்டரி பாத்னா பிரகாரத்தை, கோவில் பிரகாரம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஆம்பிலேட்டரி பாத் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஷீ சர்க்கம் ஆம்பிலேட்டட் த நவக்கிரகாஸ். இதோட மீனிங் அவங்க நவக்கிரகங்களை சுற்றி வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவ அபிஷேகம் முடிஞ்சதும் கோவிலை சுற்றி வந்தா. இதை எப்படி சொல்லலாம்னா she circumambulated the ambulatory path once the anointment was over. anointmentனா அபிஷேகம். நெக்ஸ்ட் ஒன், பிரதட்சண பாதை மூலஸ்தானத்தை சுற்றி உள்ளது. இதை இங்கிலீஷ்ல the ambulatory path is around the sanctum sanctorum அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அங்க பிரதட்சணம், இதுக்கு ஸ்பெசிஃபிக் இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. பட் இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். She doused herself with turmeric water and rolled around the temple in lying position. She doused herself with turmeric water அப்படின்னா அவங்க மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்களையே நினச்சிக்கிட்டு rolled around the temple in lying position அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோவிலை சுற்றி அங்க பிரதட்சணம் வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது படுத்த மாதிரியே கோவிலை சுற்றி அங்க பிரதட்சணம் வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சாமியார் அவங்களுக்கு தாயத்து கொடுத்தார் அல்லது தகடு கொடுத்தார். சாமியாருக்கு இங்கிலீஷ்ல காட்மேன். மந்திரிக்கப்பட்ட தாயத்து இல்லை தகடுக்கு இங்கிலீஷில் டாலிஸ்மேன் அப்படின்னு பேர். இதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதை எப்படி சொல்லலாம்னா த காட்மேன் கேவ் ஹர் த டாலிஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அபிஷேகம் நடக்குது. இதை எப்படி சொல்லலாம்னா அனாயின்ட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொடிமரம் முன்னாடி விழுந்து கும்பிடு. நம்ம சாமி கிட்ட விழுந்து கும்பிடுவோம் இல்லையா, அதை ப்ரொஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ஸ்லாம் நல்லா காலை நீட்டி விழுந்து கும்பிடுவாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் ப்ரொஸ்ட்ரேட் அப்படின்னு பேரு. பெண்கள் காலை மடக்கின மாதிரி விழுந்து கும்பிடுவாங்க இல்லையா, அதை ப்ரொஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கொடிமரத்துக்கு ஃபிளாக் மாஸ்ட் அப்படின்னு பேரு. அதாவது கொடி கம்பம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம ஃபிளாக் மாஸ்ட் இல்லை ஃபிளாக் போல் தான் சொல்லுவோம். இது கோவில் கொடிமரம்ன்றதால முன்னாடி ஹோலி இல்லை சாக்ரெட் சேர்த்துக்கலாம். சரி, கொடிமரம் முன்னாடி விழுந்து கும்பிடு. இதை எப்படி சொல்லலாம்னா ப்ரொஸ்ட்ரேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹோலி ஃபிளாக் மாஸ்ட் இல்லை சாக்ரெட் ஃபிளாக் மாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், flag will be hoisted in the holy flag mast a week before the festival. இதோட மீனிங் திருவிழாக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோவில் கொடிமரத்துல கொடி ஏற்றப்படும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், the holy flag was hoisted in the temple அப்படின்னா கோவில்ல கொடி ஏத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், every year we go to our native to participate in the car festival. இதோட மீனிங் ஒவ்வொரு வருஷமும் நாங்க தேர் திருவிழாவை கொண்டாடுறதுக்காக எங்களோட சொந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹோமத்தில் நெய்விடு. ஹோமத்துக்கு இங்கிலீஷில் சாக்ரிஃபிஷியல் ஃபயர் அப்படின்னு பேர். ஹோமத்தில் நெய்விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்ப்ரிங்கிள் கீ இன் த சாக்ரிஃபிஷியல் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி யாக குண்டத்துக்கு சாக்ரிஃபிஷியல் ஃபயர் பிளேஸ் அப்படின்னு பேர். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். சாக்ரிஃபிஷியல் ஃபயர் பிளேஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்சக்ரேஷன் செரிமனி. கான்சக்ரேஷன் செரிமனினா கும்பாபிஷேக செரிமனி இருக்கு இல்லையா, அதுதான். இதோட மீனிங் என்னன்னா யாக குண்டம் என்பது கும்பாபிஷேக செரிமனியின் ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், விஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்தார். இதை எப்படி சொல்லலாம்னா விஷ்ணு டுக் 10 இன்கார்னேஷன்ஸ் இல்லைனா விஷ்ணு டுக் 10 அவட்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவதாரம்ன்றதுக்கு இன்கார்னேஷனும் சொல்லலாம், அவட்டார்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் பழனிக்கு புனித யாத்திரை சென்றார். புனித யாத்திரைக்கு நம்ம பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வெறும் பழனிக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, இப்போ வேளாங்கண்ணிக்கு புனித யாத்திரை போகிறாங்க, மெக்காக்கு புனித யாத்திரைக்கு போகிறாங்க இல்லையா,
இது எல்லாத்துக்குமே நம்ம பில்கிரிமேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பில்கிரிமேஜ் போறாங்க இல்லையா, அவங்கள வந்து பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல யாத்ரீகர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். அவர் பழனிக்கு புனித யாத்திரை போனார். இது எப்படி சொல்லலாம்னா, he has taken a pilgrimage to பழனி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், the pilgrim stayed at a hotel. இதோட மீனிங் யாத்ரீகர்கள் ஒரு ஹோட்டல்ல தங்கினாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், the priest draw the curtain of the sanctum sanctorum to do ஆர்த்தி. இதோட மீனிங் பூசாரி தீபாராதனை காமிக்கிறதுக்காக மூலஸ்தானத்தோட கர்டைனை இழுத்து விட்டார், ஸ்க்ரீனை இழுத்து விட்டார் அப்படின்னு அர்த்தம்.